ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. புரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் 50 பேர் காயமடைந்துள்ளனர். ரத யாத்திரையின் 3வது நாளான இன்று அதிகாலை 4:30 மணியளவில் ஸ்ரீகண்டிச்சா கோவிலுக்கு முன்பாக ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக கூடியிருந்த போது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பிரபாதி தாஸ் மற்றும் பசந்தி சாஹூ என்ற 2 பெண்களும் 70 வயதான பிரேமாகாந்த் மொஹந்தி என 3 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இறந்து போன 3 பேரும் ஒடிசாவின் கோர்தா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. இது குறித்து பேசியுள்ள புரி மாவட்ட ஆட்சியர் சித்தார்த் சங்கர் ஸ்வைன், உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. பரிசோதனைக்கு பிறகே மரணத்திற்கான சரியான காரணத்தை தெரிவிக்க முடியும். போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் கூட்டம் திடீரென கட்டுப்பாட்டை மீறி சென்றதால் இந்த துயரச் சம்பவம் நடந்துள்ளது என்று தெரிவித்தார். புரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் 50 பேர் காயமடைந்துள்ளனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரத யாத்திரையின் 3வது நாளான இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் ஸ்ரீகண்டிச்சா கோவிலுக்கு முன்பாக ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக கூடியிருந்த போது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பிரபாதி தாஸ் மற்றும் பசந்தி சாஹூ என்ற 2 பெண்களும் 70 வயதான பிரேமாகாந்த் மொஹந்தி என 3 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இறந்து போன 3 பேரும் ஒடிசாவின் கோர்தா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. இது குறித்து பேசியுள்ள புரி மாவட்ட ஆட்சியர் சித்தார்த் சங்கர் ஸ்வைன், உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. பரிசோதனைக்கு பிறகே மரணத்திற்கான சரியான காரணத்தை தெரிவிக்க முடியும். போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் கூட்டம் திடீரென கட்டுப்பாட்டை மீறி சென்றதால் இந்த துயரச் சம்பவம் நடந்துள்ளது என்று தெரிவித்தார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் 50 பேர் காயமடைந்துள்ளனர். ரத யாத்திரையின் 3வது நாளான இன்று அதிகாலை 4:30 மணியளவில் ஸ்ரீகண்டிச்சா கோவிலுக்கு முன்பாக ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக கூடியிருந்த போது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பிரபாதி தாஸ் மற்றும் பசந்தி சாஹூ என்ற 2 பெண்களும் 70 வயதான பிரேமாகந்த் மொஹந்தி என 3 பேர் உயிரிழந்த நிலையில் 50 பேருக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இறந்து போன 3 பேரும் ஒடிசாவின் கோர்தா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. இது குறித்து பேசியுள்ள புரி மாவட்ட ஆட்சியர் சித்தார்த் சங்கர் ஸ்வைன், உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. பரிசோதனைக்கு பிறகே மரணத்திற்கான சரியான காரணத்தை தெரிவிக்க முடியும். போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் கூட்டம் திடீரென கட்டுப்பாட்டை மீறி சென்றதால் இந்த துயரச் சம்பவம் நடந்துள்ளது என்று தெரிவித்தார்.